ஹாய், இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையும் கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு சின்ன துண்டு கட்டிக்காயம் போட்டு நம்ம 1.25 கப் அரிசி பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு டைரெக்டாக அப்படியே நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து தட்டி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டோன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி.